பிரைஸ் பீ டு காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவப்பிள்ளைகளே, இந்த சங்கீதம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீத காலத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அறிவிப்புகள். ஒன்று 5:30 மணி கூட்டத்தில் ஸ்கெடியூலையும் ஆன்லைன் ப்ரேஸ் ஸ்கெடியூலும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் போய் பாருங்கள், நோட்டீஸ் போர்டில் இருக்கும். அதில் உங்கள் பேர் குறிப்பிட்டிருந்தா அதை கவனித்து செயல்படுங்க. ஆப்சன்டீஸ் இருக்கக்கூடாது. இன்னொரு காரியம், இல்லாதவங்களும் போய் பாருங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஜெப குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஜெபிக்கிறதுக்கு அந்த தாளுக்குடைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துட்டு போங்க. உங்க குடும்ப ஜெபங்களில், உங்களோட தனிப்பட்ட ஜெபங்களில் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. தேசத்தின் தேவைகளுக்காக ஜெபிங்க. அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்த காரியம் ஆகஸ்ட் 15 நமக்கு தேசத்துக்கான ஜெபம் இருக்கிறது. அந்த நாளிலே நாங்கள் தேசத்துல இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஸோ அதற்காக கட்டாயம் பங்கு கொள்ளுங்க. ஏன்னா இந்த உலகம் சொல்றேன், உலகமும் இருக்கு, ஆனா இந்தியாவில் பயங்கர குழப்பங்கள் கொண்டு இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நான் தான் திறப்பின் வாசல் நின்று அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேணும். சரிங்களா? ஸோ இந்த 2 காரியத்தையும் கவனம் கொள்ளுங்க. அந்த நாளில் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் 10 ரூபீஸ் கட்டணும். அது 10 ரூபீ ஈச் பர்சனுக்கு, ஒவ்வொரு ஆளுக்கு, தனிப்பட்டவர்களுக்கு, குடும்பத்துக்கு இல்லை. சரிங்களா? ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் மோனிகா வில் டூ இட். செகண்ட் சர்வீஸில் நம்ம கிருஷ்ணா அந்த பேர்களை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. சரி, அந்த கவுண்ட் எனக்கு வேணும் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்காக. சரிங்களா? குட். இப்போ அந்த 112 சங்கீதம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்து உங்களுக்கு இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதை சின்ன ஒரு ரீகேப் கொடுத்துட்டு இன்னைக்கு படிக்க போற காரியங்களை நான் கவனிக்கலாம். சரிங்களா? முக்கியமா முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது முதல் வசனம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிறவியாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுறது, அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியது, இதுக்கு மனுஷனோட ஒரு டியூட்டி, அவனுடைய கடமை என்று சொல்லி நான் பிரசங்கியிலாங்க படிச்சோம் இல்லைங்களா? அப்போ தேவ பிள்ளாகி நீங்களும் நான் இந்த உலகத்தில் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுக்கு பயன்படுத்த முடியாது படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்படி தேவனுக்கு பயன்படுத்த முடியாது படைக்கப்பட்ட நாங்கள் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் படித்தோம் இல்லைங்களா? ஸோ 2வது காரியம் என்ன படிச்சோம்னு சொன்னா, அந்த நீதிமான், இந்த இதுல நீதிமானுக்குள்ள குணங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லும்போது, இரக்கமாக, மனதுருக்கமாக, நீதி உள்ளவனாக, இறங்கி கொடுக்கிறவர்களை காரியங்கள் நியாயமானபடி செய்கிறவனாக இருப்பான். பயப்பட மாட்டான், அவன் தீரமனதா இருப்பான் என்று சொல்லி நாங்கள் கவனித்தோம். இதுல பயப்பட மாட்டான் என்கிற காரியத்தை குறித்து நாங்கள் கவனிக்கும் போது 2வது வாரத்துல என்ன கவனிச்சோம்னா, 2 விதமான பயம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு சொல்லி நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? சரி, அப்போ அந்த சீனாய் மலையின் அடிவாரத்துல மழை, அப்படியே அந்த மலை அப்படி புகைக்காடாக இருக்கிறது. தேவ எக்காலம் இறங்குகிறது. அந்த சத்தத்தை கேட்டு மக்கள் மிரண்டு போடுறாங்க. அவர் சொல்றாங்க, மோசே நீங்களே கேட்டு சொல்றீங்க, நான் கிட்ட வர மாட்டோம்ன்றாங்க. அப்ப மோசே சொல்ற ஒரு வார்த்தை தான் என்ன சொல்றாரு? நீங்க பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடி தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தறினார். அப்போ இங்க ஒரு பயம் இருக்கு, இந்த ஒரு பயம் இருக்கு. நீ பயப்படாத, ஆனா பயம்ங்கிறாரு. அப்ப 2 விதமான பயத்தை குறித்து தான் நாங்கள் படித்தோம். அது ஒண்ணு என்னன்னு சொன்னா, அந்த பயத்தின் ஆவி, பாவம் செய்யும் போது உண்டாகிற பயம். அப்போ அந்த பயத்தின் ஆவி வரும் பொழுது அது நம்ம கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிறது, ஒளிந்து கொள்ள செய்கிறது. அது என்ன பண்றதுன்னா, அந்த பயம் நமக்குன்னு ஒரு துறவுகளை ஏற்றுக்கொள்ள செய்கிறது. நம்ம ஏதாவது நமக்கு ஒரு சப்ஸ்டியூட், ஆண்டவர் சொல்லாத ஒன்று நம்ம ஏற்றுக்கொண்டு அது கரெக்ட்னு நினைக்கிறது. அது மாத்திரம் கீழ்ப்படியாமை, அது மாதிரி தேவன் அறிகிறார்கள் குறைவுபடுகிறது, விசுவாசம் இல்லாத அந்த பயம். அதனால்தான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவி கொடுத்திருக்காரு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயம் இருக்கும் பொழுது ரெவலேஷன்ஸ் வெளிப்படுத்தல படிக்கிறோம், பயம் உள்ளவர்கள் 2ஆம் மரணமாகிய அந்த அக்கினியும் கந்தகத்துல போய் விடுவார்கள். அதனால்தான் இந்த பயம் நமக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் கொண்டு நீங்க அப்படிப்பட்ட பயம் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னால், மரண பயம் இருக்குமா, எந்த விதமான எதிர்காலத்தின் பயம், எந்த விதமான பயம் இருந்தாலும் சொல்லணும், கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவி கொடுத்துறாரு சொல்லி அந்த பயத்தின் ஆவியை விரட்டி விடுவது தேவனுடைய சுத்தமா இருக்கிறது. அதை நீங்க செய்யணும் தேவ பிள்ளைகளை. சோ அப்ப அது பயத்தின் ஆவி. 2வது பார்க்கும் பொழுது தேவன் கொடுக்கிற அந்த தேவ பயம். அந்த தேவ பயம் இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தான் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? தேவனுக்கு முன்பாக நிற்க செய்கிறது, தேவனுக்கு முன்பாக கிட்டி சேர சாக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. அது மாத்திரம் இல்ல, அது தேவனே அவருக்கு இப்ப இந்த பலியாக ஈசா கொடுக்க போனாரு. அப்ப கர்த்தர் அதுக்கு பதிலா ஒரு ஆடை கொடுக்கிறார், ப்ராப்பர் ஒரு சப்ஸ்டியூஷனை கொடுக்கிறாரு. ஸோ இதுதான் நம்மளோட வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். கர்த்தர் கொடுக்கறது தான் கரெக்டா இருக்கும், நம்மளா எடுத்துக்கிறது கரெக்டா இருக்கவே முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவன் கீழ்ப்படித உள்ளவனா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் ஏக சுதன், உன் ஒரே பிறந்த குமன் கூட்டிட்டு போன உடனே கூட்டிட்டு போறாரு. அந்த அந்த ஒபீடியன்ஸை கர்த்தர் உங்களிலும் என்னிலும் காண விரும்புகிறார். தேவ பிள்ளைல அவர் தேவன் அறிந்திருக்கிற என் தேவன் ஈசாக்கு கேட்கிற, அப்பா அவன் கட்ட இருக்குதுப்பா,
இந்த நெருப்பு இருக்குதுப்பா, பலி எங்கே அப்படின்னு சொல்லும் போது சொல்றாரு, கத்தர் பார்த்துக் கொள்வாருப்பா. என்ன ஒரு தேவன் மேல் ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அதனால்தான் ரோமர் 4:20 பார்க்கணும். அவன் வந்து தேவனை முழு நிச்சயமாய் நம்பினான், எந்த சந்தேகப்படவே இல்லை, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் கவனிக்கிறதா இருக்கிறோம் இல்லைங்களா. சரி, இப்போ அது மாத்திரம் இல்ல, தேவன் மேல் விசுவாசம், விசுவாசங்கள் தகவலாக இருந்தான்னு சொல்லி கவனிச்சோம். சரி, அப்ப இதுல பார்க்கும் பொழுது இந்த சப்ஸ்டியூஷன், அதாவது எதற்கு பதிலாக தேவன் கொடுக்கிற காரியம், அது கர்த்தர் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, எரேமியா 2:13 2 தீமைகளை நான் உன்னதுல காணுகிறேன். ஒண்ணு, ஜீவ தண்ணீராகி என்ன விட்டுட்டாங்க, என்ன தெரிந்து கொண்டாங்க, தண்ணீர் இருக்காது வெடித்தோம். இதெல்லாம் போன வாரம் கவனிச்சோம். அப்ப we are also guilty of such a thing. நாம ஜீவன் தண்ணீராகி இயேசு அவர் தானே நமக்கு கல்வாரி சிலுவையிலே ஜீவன் சிந்தினார், நமக்கு ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார், அவர் தான் தாகம் தீர்க்க முடியும். அதை சொல்லுகிறார் யோவான் 4 சொல்றாரு அந்த அம்மா கிட்ட, நான் கொடுக்குற தண்ணி குடிச்சா அவனுக்கு என்னைக்குமே தாகம் இருக்காது. அப்ப தேவனிடத்துல வந்தாதான் தாகம் தீர்க்கப்படும், உங்களை திருப்தி அடைய முடியும், அவர் தான் திருப்தி ஆக்குகிறவர். அப்படிங்களா? அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த நம்ம விட்டுட்டு நமக்குன்னு சில கலாச்சாரங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். அது பாருங்க, உலக கலாச்சாரங்களை அதுக்கு பதிலாக கொண்டு வந்துருவோம். அப்போ வேதாகம கலாச்சாரத்தை விட்டுறது, அதான் கர்த்தர் சொல்றாரு, உன் தண்ணி நிற்காத தொட்டியை நீ எடுத்து வச்சுக்கிறிய உனக்காக, நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கர்த்தர் வருத்தத்தோட எரேமியா கிட்ட இஸ்ரவேல் ஜனத்தை கொடுத்து சொல்றாரு. அப்ப தேவ பிள்ளைல உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நம்ம ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுடைய ட்ரெடிஷனாக, உங்களுடைய பாரம்பரியமாக, உங்களுடைய கலாச்சாரமாக இருக்க வேணும். நமக்குன்னு ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது சத்தமிழ தேவ பிள்ளைல. இதை சொல்லி கொடுக்குறாங்க. சபையில சொல்லி கொடுக்கும்போது சபையில வந்து கற்றுக்கொள்வது அவசியமா இருக்கிறது. நான் போன வாரம் இதை எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா. நமக்குள்ளே நம்மளே ஆராய்ந்து கொள்ள வேணும். ஆண்டவரே, உண்மையான ஜீவனற்றா உண்மை நான் பெற்றுக் கொள்ளுகிறேனா, இல்லை எனக்குன்னு ஒன்று ஏற்படுத்தி கொண்டு அதான் சரின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனான்னு சொல்லி நீங்க சிந்தித்து பாருங்க. அதாவது சிலவங்க செய்தது தப்பும் செய்துட்டு அதை நியாயமும் படுத்துவாங்க, அதுக்கு பேர் தான் அக்கிரமம். ஸோ தேவ பிள்ளைகள் அந்த அக்கிரமத்தை நாங்கள் செய்யாதபடி தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்தை சந்தித்தோம். ஸோ இந்த வாரம் வந்து இந்த இந்த கீழ்ப்படிதலை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். முழுமையாக எப்படி ஒபீடியண்டா இருக்கிறது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள வந்து கர்த்தரே கொடுக்கிறார் தேவ பிள்ளையே. அது எங்க இருக்குன்னா எரேமியா 35 இருக்குது. உங்க பைபிள் இருந்துச்சுன்னா இங்க எடுத்துக்கோங்க. எரேமியா தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே பாபிலோன் எருசலேமை முற்றுகை போட்டு விட்டது, பாபிலோன் ராஜா. அப்பதான் எரேமியா தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. அப்ப இருக்கும்பொழுது அவர் சொல்றாரு, பாபிலோன் வர்றாங்க, இங்க உங்க இருக்கிற ஆரத்தை விட்டுருங்க, கதல் கேட்கவே இல்லை மக்கள். அப்பதான் இந்த எக்ஸாம்பிள கர்த்தரே கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, எரேமியா நீ போய் இந்த ரேகாப் சொல்றீங்களா, ரேகாப் குமாரனாகி அந்த அந்த வீட்டாரை நீ கூட்டிட்டு வா, அவங்கள கூட்டிட்டு வந்து அவர்களோட பேசி அவளுடைய ஆலயத்தின் அறையில் ஒன்றில அழைத்து வந்து அவளுக்கு திராட்சை ரசம் கொடுங்கிறாரு கர்த்தர். அப்போ அவர் போய் இந்த ரேகா வீட்டாரை கூப்பிட்டுட்டு வந்து அவங்க கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்க திராட்சை ரசம் குடிக்கணும்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. யாரு? இந்த எரேமியா. இந்த எரேமியா கொடுக்கும் பொழுது இந்த ரேகா வீட்டார் சொல்றாங்க, நாங்க குடிக்க மாட்டோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏன் குடிக்க மாட்டீங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, எங்க முற்பிதாக சொல்லியிருக்கிறார், ரேகாவின் குமாரனியாகிய என்னுடைய தகப்பன் யோனதா நீங்கள் பரதேசியா தங்குற இடத்திலே நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதைக்காமலும் திராட்சை தோட்டத்தை நடாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா கூடாரங்களில் குடியிருப்பீர்களான்னு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த முற்பிதா சொன்னாராம். அந்த முற்பிதா சொன்னதை நாங்க என்ன பண்ண மாட்டோம், நாங்க கீழ்ப்படியாம இருக்கவே மாட்டோம். அவ will be obedient to whatever. அப்ப எவ்வளவு ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு பாருங்க. இவங்க இந்த நூற்றாண்டுல வந்துட்டாங்க, பெரிய மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது, ஸ்டோன்ல கட் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, கூடாரத்தில் தான் நாங்கள் வசிப்போம், திராட்சரசம் குடிக்க மாட்டோம் என்று சொல்கிறார் இல்லையா. இந்த வீட்டார் யாரும் சொல்லுவாங்கன்னா, மோசேயுடைய அந்த மாமனார் ஜெத்ரோ இருக்கிறாங்களா, அவங்களுடைய சந்ததின்னு சொல்லுவாங்க. இது எது இருந்தாலும் கர்த்தர் அதை கவனிக்கிறார், அவர்களுடைய கீழ்ப்படிதலை கவனிக்கிறார். அதனால என்ன சொல்றாரு தெரியுமா, ராகா வீட்டாருக்கு கனப்படுத்துகிறார். சொல்றாரு, ராகா வீட்டாரு, நீங்க உங்கள் தகப்பனாகி யோனதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகள்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளைகள்லாம் செய்து வந்தீர்கள்.
அன்று இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அவரே பார்த்து சொல்றாரு, ஆதலால் சகல நாட்களும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இததான் எக்ஸாம்பிளா இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்றாங்க. அவங்கள பாரு, அவங்க தகப்பன் சொல்லதை அவங்க கீழ்ப்படிந்து சந்ததி சந்ததியா அப்படி வாழ்றாங்க. ஆனா நீங்க நான் தெரிந்து கொள்ள ஜனமாகி இஸ்ரவேலே, நீ என்னை விட்டு தூரம் போயிட்ட, நீ உனக்கென்று விக்கிரங்கள் ஏற்படுத்தி கொண்டாய், நீ என்னை விட்டு தூரம் போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் மனதுருக்கத்தோட ரொம்ப மனஸ்தாபத்தோட அந்த காரியத்தை விளக்கி சொல்லுகிறார். இதைதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக ஜீவன் கொடுத்தேன், உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி உனக்கு மீட்டு கொண்டேன். ஆனா நீங்க என்ன விட்டுட்டு நீங்க அந்த கீழ்ப்படியாம வேற காரியங்கள்ல உங்களுக்கு சந்தோஷம் கொள்றீங்களே, உலக சிற்றும்பன்களுடைய சந்தோஷம் கொள்றீங்களே, உலக கலாச்சாரத்துக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து பரிதபிக்கிறவராக இருக்கிறார். அப்போ கீழ்ப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கவனிங்க. கீழ்ப்படுதல் என்பது கேள்வி கேட்காம அர்ப்பணிக்கிறது. அப்படிதானேங்க? அப்பா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். எங்க ஆபிரகாம் சொல்றாரு, தேவன் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். சோ அந்த ஒரு கீழ்ப்படிதல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான்னு சொல்லி பார்க்கணும். கர்த்தர் வசனம் சொல்லி இருக்கிறதா அதை அப்படியே நம்பணும். இது ஒரு தம்பி சொல்றான், அது இந்த யோவான் சுவிசேஷங்கள்லாம் அவங்கதான் எழுதுனாங்கன்னு எப்படி தெரியும்? ஒரு வேதாகமத்தை நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இது பொய்யாவா கொடுத்திருப்பாரு? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்லவே தேவ பிள்ளைகளே. வானம் ஒளிந்து போனாங்க, அது வார்த்தை ஒளிந்து போவது இல்லையே. அப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன வாரம் வாரம் காரியத்தை சொல்லுகிறார், விசுவாசமாயிரு, என்னை நம்பிக்கையார் சொல்லும் போது நம்ம விசுவாசியாமல் போனால் அது தேவனுக்கு பிரியமில்லாம கூடாத காரியமாகும். சரிங்களா? 2வது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது நம்பிக்கையின் வழிபாடா இருக்கு. நீங்க தேவன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கீழ்ப்படுவீங்க. ஏன்னா அவர் கரெக்டா தான் சொல்லுவாரு, அவர் எனக்கு தப்பு சொல்ல மாட்டாரு, எனக்கு நன்மைதான் செய்வார் சொல்லுவாங்கல்ல. அது 3வது காரியம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை தன்மையை அப்படின்னா அது இங்கிலீஷ்ல ரொம்ப நல்ல வேர்டுங்க, லாயல்ட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இதுல சொல்லுவோம் பிராண்ட் லாயல்ட்டி. நான் மைசூர் சோப் தான் போடுவேன், நான் டவ் சோப் தான் போடுவேன், நைக்கி பிராண்ட் தான் பண்ணுவேன் தான் சொல்லுவாங்களே. நாங்கெல்லாம் ஆண்ட்ராய்ட்ஸ், நாங்கெல்லாம் ஐபோன் சொல்லுவீங்கல்ல. பிராண்ட் லாயல்ட்டி அந்த மாதிரி காட் லாயல்ட்டியா இருக்கணும். நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கு கத்துக்கொள்ள தேவ பிள்ளை. நான் என்ன சூழ்நிலை வந்தாலும் என் தேவனை விட்டு போக மாட்டேன். என் தேவன் தான் எனக்கு, அவரை பற்றி கொண்டிருக்கிறேன், அவரை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன், அவரையே நம்பி இருக்கிறவன் பூர்ணசமான வைப்பன் சொல்லி இருக்கிறாரு. நான் அவரையே நம்பி இருக்கிறேன்னு சொல்லி சார்ந்திருக்கிறோமே, அந்த லாயல்ட்டி தான் இந்த கீழ்ப்படிதல் தேவ பிள்ளையில. அதை நீங்க சிந்தித்து பார்க்கணும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு லாயல்ட்டி இருக்குதான்னு சொல்லி. ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம், நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை நம்பணும், அவருக்கு அர்ப்பணிக்கணும், அவருக்கு உண்மையா இருக்கணும். பிராண்ட் லாயல்ட்டி மறந்துடாதீங்க அந்த வேர்டை. நான் இயேசுக்கு உண்மையா இருக்கிறேன்னா, அந்த இயேசு என்கிற அந்த பேருக்கு சாட்சியுள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. சரிங்களா? ஒரு ஊர்ல அந்த காலத்துல வேல்ஸ் என்கிற பட்டணத்துல பெரிய ரிவைவல் உண்டாச்சான். பெரிய எழுப்புதல், அநேக மக்கள் கர்த்தருக்கென்று தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்து மிஷனரி ஆகிறாங்க. அதுல ஒரு கூட்டம் ஜனம் இந்தியாவுக்கு வந்தாங்களாம். இந்தியாவுக்கு எங்க வந்தாங்களாம்? இந்த அசாம் இந்த அதுக்கு வந்தாங்களாம். அந்த கேரோ அப்படிங்கிற ஒரு ட்ரைப், ஒரு பழங்குடி மக்கள் இருந்தாங்களாம். அவங்க மத்தியில இவங்க வராங்களாம், ஆங்கிலேயர்கள். ஆனா என்ன தாழ்மையாக அவங்களுடைய எல்லா வசதிகளையும் விட்டுட்டு எத்தனையோ நாட்கள் இந்த கடல்ல பயணமும் அந்த இடத்துல இறங்குறாங்க. மொழி தெரியாது, ஆனால் அவர்கள் மத்தியில இருந்து அவள் மொழியை கற்றுக்கொண்டு அவளுக்கு இயேசுவை பத்தி சொல்றாங்க. ரைட்? அந்த மக்கள் ரொம்ப, அந்த பழங்குடி மக்கள் கொடுமையானவங்களாம். அவங்களுடைய இது எப்படின்னா கொண்டுட்டு அந்த ஓடு இருக்கு, தலை ஓடு இருக்கு பாத்தீங்களா, அதை வீட்டு வாசல் தொங்க விட்டுருப்பாங்களாம். எவன் வீட்டுல நிறைய ஒண்டை இருக்கு அவன் தான் அவன் பராக்கிரமசாலி, அந்த மாதிரியா. இப்படிப்பட்ட இடத்துல அந்த மக்கள் கர்த்தரை சுவிசேஷம் சொல்றாங்க. அந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுது அங்க ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் பேர் தான் நாக்செங் பேரான் பாத்துக்கங்களேன். அவன் மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றானா. அவன் குடும்பம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ இப்படி இருக்கும் பொழுது அந்த இருக்கிற அந்த பழங்குடி தலைவன் பயங்கர கோவம், எப்படி நம்ம குலதேவிகளை விட்டுட்டு நீ வேற எதுக்கு போன்னு சொல்லி அவங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாரையும் அவங்க 2 பிள்ளைகளை பிடிச்சோட சொல்லிட்டாங்க. எல்லாரும் பயந்து நிக்கிறாங்க. அது எல்லாம் சேர்ந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ மறுதளிக்கணும், நீ இந்த தெய்வம் உனக்கு கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, நீ செய்யலன்னா நான் இப்பயே உன் பிள்ளைகளை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவன் சொல்றாரு, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்.
இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது அவங்க 2 பிள்ளைகளையும் கொண்டுடுறாங்க. 2 பிள்ளையும் கொண்டுடுறாங்க. மனைவியும் அவரும் கதறி அழுது கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்காங்க. யாரும் உதவிக்கு வரல. ஆனா இயேசு என்னை கைவிடமா திரும்ப சொல்றாரு, உன் மனைவியை கொன்னுரு வேண்டான்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, யார் கைவிட்டாலும் நான் பின் செல்வேன் என் இயேசுவேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறாரு. மனைவியை அவங்க கொன்னுடுறாங்க. மனைவியை கொண்ட பிறகு அவர் தனியா நிக்கிறாரு. பிள்ளைகளும் மனைவியை செத்து கிடக்குறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க உதவியற்ற நிலைமையில. அவர் சொல்றா, நீ கத்தரை ஏற்றுக்கொள்ள, நீ கத்தரை மறுதலிக்காவிட்டால் உன்னையும் கொன்று விடுவேன்னு சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்றாரு, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே நான் பின்னோக்கே என்று சொல்கிறார். அவரையும் கொலை பண்ணிடுறாங்க. அதே போல இது உண்மையான கதை. இது நம்ம பாட்டுன்னு பாடுறோம், ஆனா இது உண்மையாய் நடந்த அந்த மனிதன் கத்தருக்காக அந்த விதை விழுந்தனால் இதுல ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இவன் மரித்த பிற்பாடு அவனுடைய அந்த காட்சியை கண்ட அந்த கொடூரமான நெஞ்சை உடைய அந்த தலைவன், ஐயோ இது உண்மையா இருக்குன்னு சொல்லி அவன் தேவனை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். அந்த பழங்குடி மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க என்று சொல்றாங்க. அப்ப தேவ பிள்ளைகள், இது இந்தியாவில் நடந்த காரியம். அப்ப உங்களுக்கும் எனக்கும் அந்த பிராண்ட் லாயல்ட்டி இருக்கிறதா? நான் இயேசு விட்டு பின்வாங்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? கண்களை முடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இவ்வளவு அருமையான சத்தியங்களை இந்த 114 சங்கீதத்தில் எங்களுக்கு கொடுத்ததுக்கு அன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, என்ன வந்தாலும் நாங்கள் உங்க விட்டு போக மாட்டோம் கர்த்தாவே. இந்த உலகத்தின் சிற்றின்பங்களோ உலகத்தின் ஆடம்பரங்களோ நாசம் வசங்களோ எங்களை தொடாதபடி ரத்தத்தால் எங்களை வேடியெடுத்து காத்துக்கொள்வீராக. இதை கேட்ட சத்தியம் இருதயத்திலே கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. இருதயங்களை கிரியை செய்யட்டும்ப்பா. இயேசுதான் எனக்கு வேணும், உலகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கர்த்தரையே நோக்கி பார்க்க கிருபை செய்வீராக. கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்க கிருபை செய்வீராக. கொடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. கர்த்தர் வசனம் கேட்க கூடாத பஞ்சகாலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளால் நாங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் ஜெபத்தில் விழித்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. வேதத்தில் தியானமா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்து ஆண்டவரே நீர் அழைக்கும் போது நாங்கள் சமூகத்தில் வர எங்களுக்கு வேண்டிய கிருபையில தருவீராக. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ ஜனமும் ஆண்டவர் கர்த்தரையே நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் ஆயுசையும் கொடுப்பீராக. கொடுக்கப்படுகிற செய்திகளை கர்த்தாவே ஏற்றுக்கொண்டு அதனை வாழ கிருபை செய்வீராக. அந்த காலத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். ரத்தத்தால மூடி மறைத்துக் கொள்வீராக. மிகுதியான ஆராதனைக்கு பொறுப்படுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God. Praise be to God.